friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோல Python programming languageல இருக்க inverted full pyramid pattern பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ pyramid நமக்கு invertedல வேணும் அப்படினா சோ அதுக்கு எந்த pattern first தேவை அப்படினு பார்த்தோம்னா சோ inverted left half pyramid pattern நம்ம ஈஸியா போட்டுட்டோம் அப்படினா நம்மளால தாராளமா inverted full pyramid pattern போட முடியும். ஓகேங்களா? சோ நமக்கு இப்ப pattern போறது எப்படின்னு தெரியும். தென் வந்து inverted pattern போறதை நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ வந்து இந்த down pattern தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட IDE ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஒரு நியூவா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு தென் இப்போ n அப்படிங்கற ஒரு வேரியபிள்ல சோ input அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் int அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். தென் அதுக்குள்ள input அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தென் இதல பார்த்த அப்படியே ஒரு மெசேஜ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். So enter the limit அப்படிங்கற மாதிரி enter the limit அப்படிங்கறத கொடுத்துட்டு then இப்போ பார்த்தோம் அப்படினா நமக்கு ரெண்டு லூப் தேவை. ஒன்னு வந்து outer loop இன்னொன்னு வந்து inner loop அப்படின்றது. So first for I in range அப்படின்றது. So I அப்படின்றது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? So இது எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படினா so n வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். So இந்த இடத்துல நம்ம extend கொடுத்துறோம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா for j in range அப்படின்றது. So j அப்படின்றது பார்த்தோம் அப்படினா inner element. ஓகேங்களா? அதாவது I 0வா இருக்கும்போது 0 அப்படின்றது ஒரு ரோ. அந்த ரோக்குள்ள எனக்கு எத்தனை எலிமெண்ட் வரணும் அப்படின்றத எனக்கு இந்த j தான் எனக்கு டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் போட்டுருவோம். தென் அடுத்து அந்த இன்னர் லூப்க்குள்ள ஒரு print ஃபங்க்ஷன் போடுறோம். ஸோ இதுக்குள்ளே எனக்கு ஸ்டார் அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஸ்டார் அப்படின்றது கொடுத்துட்டு தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டார் எல்லாமே பக்கத்தில் பிரிண்ட் ஆகணும். அதனால n ஈக்குவல் டு ஸோ ஒரு கோட்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிற எல்லா ஸ்டாரையும் எனக்கு ஒரே லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 5 ஸ்டார் இருக்குது அப்படின்னா 5 ஸ்டாரையும் 0 அப்படின்ற ஒரு ரோவில் பிரிண்ட் ஆகிட்டு 0ஓட அதாவது ஐயோட வேல்யூ 1 எப்போ மாறுதோ அது எனக்கு நியூ லைன் பிரிண்ட் ஆகணும். அதனால ஸோ பிரிண்ட் அப்படின்றத ஒன்று நான் எம்டியாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எம்டியாக கொடுத்தோம் அப்படின்னா 0 ஐ எப்போல்லாம் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு நியூ லைன் எனக்கு பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் pyramid inverted அப்படின்றது தென் கொடுத்துட்டு நம்ம ஃபைலை இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு லிமிட் 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயருக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹாஃப் pyramid அப்படின்றத போடணும். ஓகேங்களா? ஸோ இன்வெர்டட் லெஃப்ட் ஹாஃப் pyramid போடணும். ஸோ அந்த பேட்டர்னை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது ஸோ ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அதாவது ஸ்க்ரீனை ஒட்டி ஸ்டார்டிங்கில் எனக்கு ஸ்பேஸ் வந்தது அப்படின்னா அந்த ஸ்பேஸை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லூப்பை நம்ம ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பிரமிடுக்கு 2 போடணும். ஒன்று வந்து ஸ்பேஸ்க்கு நம்ம லூப் ரன் பண்ணணும். தென் வந்து ஸ்டாருக்கு நம்ம லூப் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இன்க்ரிமெண்ட்னாலே நமக்கு என்னென்ன தெரியும் ஐன்றது தெரியும். ஸோ ஸ்டார் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரிமெண்ட். ஸோ டிக்ரிமெண்ட் அப்படின்னாலே நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்கோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஐயை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான லூப்பை நம்ம மேக் பண்ணுவோம். தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பேஸை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு உள்ள ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஓகேங்களா? தென் இந்த ஸ்பேஸ்மே எனக்கு நியர்பை வரணும். அதுக்காக நம்ம வந்து எண்ட் இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ ஸ்பேஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஐ கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் எல்லாமே எனக்கு அந்த ஒரே அதாவது ஒரே ரோக்குள்ளே நடக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்பேஸையும் ஜேன்ற எலமெண்ட்னே வச்சுக்கிட்டேன், ஸ்டாரையும் ஜே அப்படின்ற எலமெண்ட்டையும் வச்சுக்கிட்டேன். ஸோ ஜே இன் ரேஞ்ச் அப்படின்றது ஸோ தென் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டார் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. ஸோ டிக்ரிமெண்ட்டில் நமக்கு தெரியும். ஸோ டோட்டலாக நமக்கு இது எதில் இருக்குன்னா n அப்படின்றதுல இருக்குது. தென் மைனஸ் ஐ. ஓகேங்களா? தென் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டன் கொடுத்துடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 7 அப்படின்றத கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் இன்வெர்டட் pyramid பேட்டர்ன் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம pyramid பேட்டர்ன் போடலாம். ஸோ pyramid பேட்டர்ன் போடுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்புட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்னோட அவுட்புட் அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்வெர்டட் லெஃப்ட் ஆஃப் pyramid பேட்டர்னுக்கு அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்வெர்டட் ஃபுல் pyramid பேட்டர்ன் அப்படின்றது எனக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன் போடுறதுக்கான லாஜிக். ஸோ இந்த மாதிரியான
பேட்டர்னை நீங்களும் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.